31:8 வாசிக்கிறோம். உனக்கு முன்பாக போகிறவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே வலிய வந்து வாலண்டரா வந்து உனக்கு முன்னால நான் போவேன். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னால போவேன் என்பது நம்ம கேட்டதுனால இல்ல, நம்ம எனக்கு முன்னால போகணும்னு கூப்பிட்டதுனால இல்ல, ஜெபம் பண்ணதுனால இல்ல, அவரே முன் வந்து என்னோட இவ்வளவு பெரிய தெய்வம் சொல்கிறா, கர்த்தர் தாமே தானாக முன்னால வந்து உனக்கு முன்னால போகின்றார். அல்லேலூயா. நான் கேட்டதுனால இல்ல, நான் ஜெபம் பண்ணதுனால இல்ல, நான் கேட்டு என் முன்னால போங்கப்பா அப்படி கூப்பிட்டதுனால இல்ல. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் தாமே அவரே அவருடைய பிள்ளை, இது என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று அவர் முன்னால போகிறார். இந்த வருஷத்தின் துவக்கத்துல நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த மாசம் பார்த்துட்டு இருந்தோம். எதற்காக ரட்சித்தார், எதற்காக நம்மை கழுவினார், எதற்காக சுத்தம் பண்ணினார்? நமக்குள் வாசம் பண்ண, நம்மோடு கூட இருக்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்குள் வாசம் பண்ணி நம்மோடு கூட இருப்பதற்காக ரட்சித்தார், கழுவினார், நம்மோடு கூட இருப்புங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த மாதம் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிற மட்டும் இல்ல, உன் நடுவில் இருப்பது மட்டும் இல்ல, உன் குடும்பத்தின் நடுவில், உன் ஃபேமிலி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய தொழில், உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய யாத்திரைகள், உன் திட்டங்கள் எல்லாவற்றின் நடுவில் இருப்பது மட்டுமல்ல, இந்த வருஷம் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் நானே உனக்கு முன்னால போவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக செல்லுகிறவர். நானோ பெரிய விசேஷித்தவன், நான் பெரிய ஆளு, எனக்கிட்ட வந்து அவர் இப்படி சொல்லிட்டு போறாரு, அது ஒரு பெரிய கடனாளி அவர். அப்படியா? சொல்லுங்க, அவர் ஒரு பெரிய கடனாளியா நம்மகிட்ட இத சொல்ல? நம்ம தான் அவர் கடனாளிகள். சத்தமா சொல்லுவோமா? இந்த உன்னதமான ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை மனதுல தெளிவா வச்சிருந்தீங்கன்னா, எடுத்துக்கொண்டீங்கன்னா, இருதயத்துல பதிச்சிருந்தீங்கன்னா, இந்த உலகத்துல வெற்றியாக ஆசீர்வாதமாக வாழ முடியும். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. சொல்லுவோமா? உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. ஒரு சொல்லுவோம். உன்னதமானவரே, என்
சர்வத்தையும் படைத்த ஒருவர் வந்து அப்பமான என்கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு முன்னால போவேன்ப்பா, உங்கூட இருப்பப்பா, உன் நடுவில் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்படி கவனிக்க, தேவனுடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ நம்மை அழைக்கின்றார். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ கற்றுக்கொள்வோம். சத்தமா சொல்லுவோம். ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தந்தவர் அதுல சொல்லி இருக்கிறதை நம்புகிறோம். யாரோ சொல்றதில்ல, வாக்குத்தத்தங்களை தந்தவரை நம்பி வாழுகிறோம். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தங்களால நிரம்பி இருக்கிறத பாப்பீங்க. பைபிள் முழுவதும் வாக்குத்தத்தங்கள் நிரம்பி இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நிறைந்த புத்தகம். அத சும்மா நீங்க வச்சிருக்கனால எந்த வாக்குத்தத்தமும் நமக்கு யூஸ் ஆகாது. அதை யூஸ் பண்ற பிள்ளைகளுக்கு அது யூஸ் ஆகும். சத்தமா சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளம் கொட்டி கிடக்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது என்றால் அது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் மட்டும்தான். இந்த வேதாகமத்தில் ஏராளமான தாராளமான முத்துக்களை போல வெளியேறப்பெற்ற வாக்குத்தத்தங்கள் கொட்டி கிடக்கிறது. இதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறவர்களுக்கு இது பிரயோஜனம் இல்லை. இதை யூஸ் பண்றவர்களுக்கு அது மிகுந்த பிரயோஜனம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை பயன்படுத்துகிற பிள்ளைகளுக்கு மிகவும் பலன் உள்ளதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த மனிதனுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை எல்லா விதத்திலும் இருக்க வேண்டும். மனிதனுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை, அவருடைய பிள்ளைகளுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை எல்லா விதத்திலும் இருக்க வேண்டும் என்று, பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பதுதான் வாக்குத்தத்தங்கள். ஆமென் சொல்லுங்களேன். நான் நிறைய பேருக்கு வாக்குத்தத்தங்கள் தெரியாததுனால, அந்த வாக்குத்தத்தங்களை நம்பாததுனால, பயன்படுத்தாததுனால, பிராக்டிகலா வாக்குத்தத்தங்களை அப்ளை பண்ணாததுனால, நல்லா கவனிக்கிறீங்களா? வாக்குத்தத்தங்களை பயன்படுத்தாதவர்கள், வாக்குத்தத்தங்கள் தெரியாதவர்கள், வாக்குத்தத்தங்களை நம்பாதவர்கள், பயன்படுத்தாதவர்கள், பிராக்டிகலாக லைஃப்ல அப்ளை பண்ணாதவர்கள், அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அதனால அவங்க சோர்ந்து நடப்பாங்க. வாக்குத்தத்தங்களை நம்பாதவர்கள், பயன்படுத்தாதவர்கள், அப்ளை பண்ணாதவர்கள் சோர்வோடு இருப்பார்கள், தோல்வியில் இருப்பார்கள், மாற்றத்தை, முன்னேற்றத்தை காணாமல் இருப்பார்கள். ஹலோ, வாக்குத்தத்தங்கள் நம்ப தெரியல, எடுக்க தெரியல, யூஸ் பண்ண தெரியல, பயன்படுத்த தெரியாதவர்கள் சோர்வோடும், தோல்விகளோடும், கலக்கங்களோடும், வாழ்க்கை எந்த மாற்றங்களை, முன்னேற்றத்தை காணாமல் இருப்பார்கள். மெயின் காரணம் வாக்குத்தத்தத்துல அதை சீரியஸா எடுக்க மாட்டாங்க. வாக்குத்தத்தங்களை சீரியஸா எடுக்க மாட்டாங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? வாக்குத்தத்தங்களை சீரியஸா எடுக்காததுனால வாழ்க்கையில் எந்த ஒரு மாறுதலையும், முன்னேற்றங்களையும், ஜெயத்தையும் காண்பதில்லை. நம்பிக்கை இழந்தவர்களாக, சோர்வுள்ளவர்களாக, தோல்வியில் உள்ளவர்களாக, கலக்கம் உள்ளவர்களாக, கண்ணீர் உள்ளவர்களாக இருப்பது நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல இது ஒரு பாடுள்ள உலகம், கேடுகள் நிறைந்த உலகம், பொல்லாப்புகள் நிறைந்த உலகம். எல்லாரும் கவனிக்கணும். எனக்கு சுத்தி நிறைய பொல்லாத கிளைகள் இருக்கு. வீட்டுல இருக்கலாம், வெளியில இருக்கலாம், உலகத்துக்குள்ள இருக்கலாம், வேலை பார்க்கிற இடம் இருக்கலாம், தேடுகிற இடம், நாம் உருவாகிற இடம், கட்ட வேண்டிய இடத்துல எல்லாம் பொல்லாத காரியங்கள் நிறைந்திருக்கும். ஆனால் அதை பார்ப்பாங்க. எதை பார்ப்பாங்க? பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பாங்க, சவால்களை பார்ப்பாங்க, போராட்டங்களை பார்ப்பாங்க, எதிர்ப்புகளை பார்ப்பாங்க. வாக்குத்தத்தம் சொன்னவரையோ வாக்குத்தத்தங்களை பார்க்க மாட்டாங்க. ஹலோ, வருஷ துவக்கத்தில் நல்லா கவனிக்கிறீங்க.
கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார் என்பது உணர்வோடு என் உள்ளத்தில் நல்ல ஆழமாய் பதிந்திருக்கிறது என்றால் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் அடக்கப்பட்ட கதவுகளெல்லாம் உடைத்தெறியப்படும். சத்தமா சொல்லுங்க. நேற்று தினம் அது கொஞ்சம் கூட டீட்டெயிலா பார்த்தோம். நேற்று வாக்குத்தத்த செய்தி, உபவாச ஜெபம். இதை கவனிக்கிறீங்க. வாக்குத்தத்தங்களை மேல் நம்பிக்கை இல்லை, அதை எடுத்துக்கொள்ளாதவர்கள் வெற்றியாக வாழ்வதில்லை. ஆமென் சொல்லுவோமா? வாக்குத்தத்தத்தை நாம் எடுக்கிறேன்னா அதை சொன்னவர் உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், சொன்னதை செய்கிறவர். ஆமென் சொல்லுவோமா? ஏன் வாக்குத்தத்தத்தை எடுக்கிறேன்? அது சொன்னவர் முக்கியம், சொன்னவர் முக்கியம். அதை நான் எடுக்கிறேன், நல்லா பற்றிக் கொள்ளுகிறேன், பிடித்துக் கொள்ளுகிறேன். சத்தமா சொல்லுகிறேன். பலர் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, எதை பார்ப்பாங்கன்னா, வேலை ரொம்ப கஷ்டங்க, தொழில் இல்லைங்க, பிழைக்கிறதே கஷ்டங்க, இந்த உலகத்துல பிழைப்பது ரொம்ப கஷ்டம், வேலை கிடைக்கிறது கஷ்டம், கடன் மாற்றுகிறது, கடனை மாற்றி அமைக்கிறது கஷ்டம், என்ன பண்றது தெரியல, இத பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? நீங்க அப்படி இருக்கீங்களான்னு யோசிக்க. அந்த நிலையில வாழுகிறீர்களா? தொழில் இல்லைங்க, வேலை இல்லைங்க, வேலை கிடைக்கிறது இல்ல. கவனிக்கிறீங்களா? பிழைப்பு ரொம்ப கஷ்டம், ரொம்ப முட்டிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ஏன் தான் பிறந்தனும் பேசுறவங்க இருக்காங்க. கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கிறீங்க. வாக்குத்தத்தங்கள் ரொம்ப முக்கியம். பைபிள் ஒரு வாக்குத்தத்தத்தின் புத்தகம், வாக்குத்தத்தங்களால் நிரம்பி இருக்கிற புத்தகம். சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்கன்னா, நான் அப்படி இருக்கேங்க, அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேங்க, இவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை. தன்னில் தானே குறைபட்டுக் கொள்கிறவங்க கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்காங்க. எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அவங்க அப்படிங்க, இவங்க அப்படிங்க. நான் ஏன் பிறந்தேன், நான் சரியில்லைங்க. அம்மா அப்பாட்ட போய் சொல்லு, எதுக்கு என்ன பெத்து போட்ட? கவனிக்கிறீங்களா? என் சாதி சரியில்லைங்க, என் குலம் சரியில்லைங்க, இத பேசிட்டு நடப்பாங்க. நான் பிறந்ததே சரியில்லை, நான் எங்க பிறந்திருக்கிறேன், நான் அந்த வீட்டுல பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்பேன், இப்படி எல்லாம் பேசுறவங்க இருக்காங்க. கவனிக்கிறீங்களா? அதே நேரம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி விசுவாசித்து வாழ கற்றுக்கொண்டால், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி விசுவாசித்து வாழ கற்றுக்கொண்டால், தனக்கு இருக்கும் பிரச்சனை, தனக்கு உள்ளிருக்கும் பிரச்சனை, வெளியில இருக்கும் பிரச்சனை, பலவீனங்கள், குறைவுகள் எல்லாம் மேற்கொள்ள முடியும். சொல்லுங்க. எனக்கு உள்ள நிறைய பிரச்சனை இருக்கு, என்னை சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கு, உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு வாக்குத்தத்தங்களை கை கொண்டால், எடுத்து அப்ளை பண்ணினால், பற்றி கொண்டால், விசுவாசித்தால் மேற்கொள்வீர்கள். சத்தமா சொல்லுங்க. அதற்காக தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளணும். அப்படிதான் கர்த்தர் வச்சிருக்காரு. ஒவ்வொன்னா எடுத்து நல்ல உறுதியா மனசுல உறுதியா வை, இருதயத்துல நல்ல நிலைநாட்டிக்க, எடுத்து நீ அதை நல்லா பயன்படுத்த பழகிக்க, ஒன்னொன்னா உனக்கு செயல்படும். அல்லேலூயா. எடுத்த உடனே கவனிங்க, பட்டுன்னு எல்லாத்தையும் ஒரே அடியா கொடுக்க மாட்டாரு. முதல்ல உன் இருதயத்துல வரணும், நீ எடுக்கணும், அதை நிலைப்படுத்தணும். இந்த சர்வ வல்லவர் இப்படி எல்லாம் எனக்கு சொல்லி இருக்கிறார், இது எனக்கு நடக்கும் என்று நம்ப ஆரம்பிக்கணும். முதல்ல சொல்லுவார், பின்னால செய்து முடிப்பார்.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பைபிளை நீங்க முழுவதும் எடுங்க, ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும், மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முதல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவார், பின்பு செய்து முடிப்பார். சத்தமா சொல்லுங்க. அவர் நிறைய சொல்லி இருப்பார், இது எனக்கு நடக்கும் என்று எடுத்துக்கொண்டவர்கள் அது பின்னால் அது நிறைவேற ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். அவர் வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றும். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம். உயிர் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை குறையாமல் காத்திடும் நல்லவரை. அல்லேலூயா. வார்த்தையினால சொல்லுவாரு, பிறகு அதை அப்படியே நிறைவேற்றுவார். ரட்சிக்கப்படுவதற்கும் நல்ல கவனிங்க, ரட்சிப்புக்குரிய வாக்குத்தத்தத்தை முதல்ல கொடுக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்குரிய வாக்குத்தத்தங்களை பெற்று பற்றி கொண்டவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. பாவங்களை குறித்து, அதை கழுவப்படுதல், அதை மன்னிக்கப்படுதலை குறித்து நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்படுது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாவ நிவர்த்தியாகி விடுதலை கிடைக்கிற வாக்குத்தத்தங்களை கேட்டு அதை எடுத்துக்கொண்டவர்கள், மன்னிப்பு வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டவர்களுக்கு மன்னிப்பு, சாபங்கள் விலகுது, பாவங்கள் வாசப்படி விட்டு விலகுது. வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்ளுதல். ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்பிதான் வாழணும், விசுவாசித்து தான் வாழணும். வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கணும். சத்தமா சொல்லுங்க. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறாங்க, அதில் வாழ்க்கையை வைத்திருக்கிறார், அதில் விடுதலைகளை வைத்திருக்கிறார், அதில் ஜெயத்தை வைத்திருக்கிறார், அதில் வழிகளை வைத்திருக்கிறார், அதில் பல ஆலோசனைகளை வைத்திருக்கிறார், பல உயர்வுகளை வைத்திருக்கிறார், அதை மேற்கொள்ளுதலை வைத்திருக்கிறார், ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கிறதுக்கு பாருங்க, கொஞ்சம் டைம் ஆகும். அது கொஞ்சம் பொறுமையா காத்திருக்க வேண்டியது. ஏன்னா என் இருதயம் ஸ்திரப்பட வேண்டியிருக்கு. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு டைம் தேவைப்படுது. கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கலாம். கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று நம்பி வாழணும், நம்பி வாழணும். சொல்லுங்களேன் அல்லேலூயா. நம்பி இருக்கணும், நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னா அதுதான். நம்பிக்கையோடு கூட இருப்பது, கர்த்தர் மேல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மேல நம்பிக்கையாக அப்படியே அமர்ந்து காத்திருக்கிறது, பொறுமையா இருக்கிறது. அடிச்சு கோதரி நாசம் பண்ணி சகிக்காம, பொறுக்காம, மன்னிக்காம, விட்டு கொடுக்காம நாசம் பண்றவங்களுக்கு நடக்காது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என சொல்லி இருக்கு, இது நடக்கும், இது நிறைவேறும், இதன்படி நடக்கும். சத்தமா சொல்லுங்க. அவசரப்படுறது இல்ல. சூழ்நிலை ஏதோ பண்ணட்டும், நான் பொறுமையா இருப்பேன், நான் பெற்றுக் கொள்ளுகிறவன், பொறுமையாக இருப்பேன். அல்லேலூயா. சாந்த குணம் என்ன சொல்லுது? பொறுமையா இரு, பேசாம இரு. கர்த்தர் பூமியின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. வருகிற பிள்ளைகள் அநேகருக்கு வாக்குத்தத்தங்கள் பயன்படுத்த கொஞ்சம் தெரியும், இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாது. புதுசா வந்திருக்கலாம், கிறிஸ்துவுக்குள்ள வளர்றதுல கொஞ்சம் சிரமப்பட்டவங்க இருக்கலாம். எல்லாருக்கும் இது பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்றுதான் வாக்குத்தத்த செய்தி என்றெல்லாம் சொல்லுகிறோம். நேற்று தினம் வாக்குத்தத்த செய்தி கவனிக்கிறீங்களா? இது தெரியாமல் இருக்க அநேகர் கற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்கள் சொன்னவர், செய்து முடிக்கிறவர், அவர் நம்பத்தக்கவர். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்றால் வருஷத்துல ஒரு முறை வரங்க,
1ஆம் தேதி அது காலையில வாக்குத்தத்த வசனம் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை கவனிக்கணும். மாசத்துல ஒரு முறை வாக்குத்தத்த வசனம் சொல்லுவாங்க, அதை நினைக்கணும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? புது வருஷத்து வாக்குத்தத்தத்தை கவனிக்கணுங்க. அதுக்காக வருஷ துவக்கத்துல வாக்குத்தத்த வசனம் கேட்கறதுக்கு நிறைய பேர் புரண்டு ஓடுவாங்க. ஹலோ, சர்ச்சில் பாத்தீங்கன்னா புது வருஷ ஆராதனையில ஆளு திரண்டு கிடக்கும். கவனிக்கிறீங்களா? ஹலோ, அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்தவங்க அறியாம இருக்காங்க, தெரியாம இருக்காங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. மாத துவக்கத்துல அந்த செய்தியை கேட்கணும் அப்படின்னு ஓடுறவங்க இருக்காங்க. ஆனா நான் சொல்லுவேன், வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்லுகிறார், தினந்தோறும் வாழ்நாள் முழுவதும் இந்த வாக்கு தத்தம் நான் தந்தவரை வாக்கு தத்தங்களை நம்பி தான் வாழணும். சொல்லுங்க, வாக்கு தத்தங்களை நம்பி தான் வாழணும். வாக்கு தத்தம் பண்ணினவரை நம்பி தான் வாழணும். விசுவாசித்துதான் டெய்லி 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 எல்லா நேரமும் எப்போதும் வாக்கு தத்தங்களை நம்பி வாழ வேண்டும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. மாசத்துல முதல் நாள் இல்ல, வருஷத்தின் துவக்க நாள் இல்ல, தினமும் வாக்கு தத்தங்களை தந்தவரை நம்பி வாழுதல். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் ஏராளமான வாக்கு தத்தங்களை தந்திருக்கார். நம் வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதிகளும் கட்டப்படுவதற்குரிய வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். கவலைகளை மேற்கொள்வதற்கு, போராட்டங்களை, சஞ்சலங்களை, தடைகளை உடைப்பதற்குரிய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் எனக்கு கேட்கும் போது புது எனர்ஜி கொடுக்கும். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கும்? வாக்குத்தத்தங்கள் எனக்கு, நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. புது நம்பிக்கையை கொடுக்கும், புது பலனை கொடுக்கும், புது தைரியத்தை கொடுக்கும், புது திடனை கொடுக்கும், புது வழிநடத்தலை கொடுக்கும், புதிய விடுதலை கொடுக்கும், புதிய விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும், புதிய மேன்மைகளை, கிருபைகளை கொடுக்கக்கூடியது வாக்குத்தத்தங்கள். சத்தமா சொல்லுங்களேன். இத நிறைய பேர் நம்புறது இல்ல. வாக்குத்தத்தம் நம்புறதே இல்ல. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. ஏனோ அவங்க நல்லா வர முடிகிறது இல்ல. ஏனோ தானோ இல்ல. அனுதினம், ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு பொழுதும், எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா சூழலிலும் நான் வாக்கு தத்தங்களையும் வாக்கு தத்தத்தை தந்தவரையும் நம்பி வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் நாம் அநேக சுதந்திரிக்கும் போது நல்ல கவனிங்க, நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிக்கும். வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை தொழிற்கும். சோர்வு அங்க வேலை செய்யாது, கவலை வேலை செய்யாது. கவனிக்கிறீங்களா? உள்ள வேலை செய்தா, காது கேக்குதா, மனசுக்குள்ள வேலை நடக்குதா, இருதயக்குள்ள வேலை செய்தா. வாக்கு தத்தங்கள் யார் யாருக்குள் நல்ல கவனிங்க சுதந்திரிக்கிறவர்கள் அந்த வாக்கு தத்தங்களை எடுத்து அதை பயன்படுத்துகிறாங்கன்னா நம்பிக்கை தொடர்க்கும், விசுவாசத்தோடு இருக்கும். ஐயோ பெரிதாமா நிக்க மாட்டாங்க. ஹலோ, விசுவாசத்தை தூண்டி எழுப்போம் வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நல்ல கவனிங்க, விசுவாசம் கேள்விப்படுகிற போது வருகிறது. வாக்குத்தத்தங்களை கேட்கும் போது என விசுவாசம் பற்றி பிடிக்கிறது என்றால் நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க, எழுப்பப்படுகிறீங்க, கட்டப்படுகிறீங்க. உங்களுக்குள் ஆவியானவருடைய கிரியை நடப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எந்த நிலைமையில் இருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை தொடர்க்க பண்ணும். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை ஜெபத்தில் பயன்படுத்துவதில் கவனிங்க, நல்ல கண்டிஷன் ஒண்ணு கிடையாது. நம்ம வாக்குத்தத்தங்களை நீ இப்படி பண்ணாதான் அது பண்ணும் அப்படின்னு வாக்குத்தத்தங்களை நம்பி நின்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா இந்த ஜெபத்துல நீங்க பயன்படுத்தினா அது ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர் அதை தப்பாக பயன்படுத்துறாங்க.
வாக்குத்தத்தங்களை தப்பாக பயன்படுத்தி தப்பாக அப்ளை பண்ணி ஏன் எனக்கு வேலை செய்யலன்னா அது நிறைய பேர் குறைபடுறாங்க. தப்பாக விளங்கி கொண்டவங்க, தப்பாக பயன்படுத்துறவங்க, எனக்கு ஏன் நடக்கல, எனக்கே நடக்கல, கவனிக்கிறீங்க, அதுல தவறு இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். நான் விளங்கி கொண்டதுல, நான் ஜெபிக்கிற காரியங்கள் அதுல தப்பாக நான் பயன்படுத்துகிறேன், அப்ளை பண்ணுகிறேன், ஒர்க் அவுட் ஆகாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோம். வாக்குத்தத்தங்களை ஜெபத்தில் அப்ளை பண்ணும்போது, பிராக்டிகலாக அப்ளை பண்ணும்போது பலத்த கிரியைகள் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? தேவன் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார், அவர் வாயில பொய்யே வராது. தேவன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு காலமும் பொய் சொன்னதில்லை. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. யார் பொய்யே? மனுஷன் பொய்யே, பிசாசு பொய்யே. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். யாரு? பிசாசு. பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்கள் பொய்யர்களாக இருப்பாங்க. ஆனால் தேவன் ஒரு நாள் ஒரு பொழுதும் பொய் சொல்லுவதில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் பொய் அல்ல, நிரூபிக்கப்படும். உங்கள் நம்பிக்கையை துளர்க்க வைக்கும், உங்கள் வாழ்க்கையை கட்ட வைக்கும், உங்கள் எதிர்காலங்களை பிரகாசிக்க பண்ணும். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகள்ல பொய் நிறைய இருக்குன்னா பிசாசினால் உண்டாகுது. மனுஷன் நிறைய பொய் சொல்றான், பல்ட்டி அடிக்கிறான், அப்படி அடிக்கிறான், இப்படி அடிக்கிறான், அதை பண்றான், இதை பண்றான்னா பிசாசு பயன்படுத்துறான்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்வது. பாடி பார்ப்போம் அந்த பாட்டை. இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை சொல்வோம். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை அவர் என்றும் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ள சொல்வோம். அவர் மகிமை படைக்கும், அவர் மகிமை படைக்கும். உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். அவர் மகிமை படைக்கும், சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். பைபிள்ல நிறைய வாக்குத்தத்தம் கொட்டி கிடக்கு. இதை கண்டுக்கிறது இல்ல, இதை காது கொடுத்து கேட்கறது இல்ல, இதை மனசுல பதிக்கிறது இல்ல, இதை எடுத்துக்கிறது இல்ல, இதை யாரும் கவனிக்கிறது இல்ல. அசட்டை பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. உங்களை கவலைகள் நிரம்பி இருக்கும், உங்கள் பிரச்சனைகள் நிரம்பி இருக்கும், உங்களுக்கு தோல்விகள் நிரம்பி இருக்கும். நீங்க பரிதாபமான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறீங்கன்னு என்ற அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்ந்ததுதான் வெற்றி இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தங்களை பார்க்கும்போது கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு உண்டாகும். என்ன பார்த்து, அப்பமான என்ன பார்த்து இந்த மாதிரி இருக்கு, எனக்கிட்ட இவ்வளவு தேவாதி தேவன் நான் சொல்றதுக்கு ஏமாத்துறோம், என்கிட்ட வந்து இந்த வார்த்தை சொல்றதுக்கு நான் ஏமாத்துறோம். நன்றி ஆண்டவரே, என்ன பார்த்து இதை சொல்லி தந்தீங்களே, என்ன பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை பேசுறீங்களே, நன்றி உணர்வு. அல்லேலூயா. என்ன ஒரு ஆச்சரியமான வாக்குத்தத்தமா இருக்கு. தோற்று போய் கிடக்கிறேன்,
வியாதி படுக்கையில் இருக்கிறேன், விழுந்து கிடக்கிறேன், பலவிதமான போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களப்பா, என்ன பார்த்து இப்படி சொல்லி என்னை உயிர்ப்பித்தீங்களே. ஆச்சரியப்படுகிற வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவன் தாமே வாக்குத்தத்தம் கொடுத்ததுனால எவ்வளவு பெரிய பாக்கியம். இங்க யாராவது சொல்லி ஒரு பணக்காரர் சொல்லிட்டாரு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னா அந்த வாக்கை நீங்க நம்ப முடியாது, நடக்காது. ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாங்க. யாராவது ஒண்ணு வழிய வந்து நான் உனக்கு இத பண்றேன்னு சொன்னா உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எதுவும் எதிர்பார்க்காம சொல்லுகிறது கர்த்தர் மட்டும்தான். சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? எனக்கு எங்கும் எதுவும் வழி இல்லை, நம்ம நம்பிதான் வாழணும். எப்படி நான் போவேன்? இந்த வேலையை எப்படி ரிசைன் பண்ணுவேன்? எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன்? பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பேன்? எங்க தங்குவேன்? எப்படி நான் வாடகை கொடுப்பேன்? எப்படி என்னுடைய எதிர்காலம் இருக்கும்? பயப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு என்ன பலன் இருக்கோ, ஒண்ணும் முடியாதுன்னு இருக்கல, இதுல நீ போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா, நான் உனக்கு துணை நிற்பேன். இது எல்லா வாக்குத்தத்தமும் என்னை போட்டு நிரப்புது. அந்த தைரியத்திலும் வேலையை ரிசைன் பண்ற, வீடு புக் பண்ற, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியல, வீடை புக் பண்ற, கையில காசு இல்ல, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்ல, பேக்ரவுண்ட் இல்ல, எனக்கு பணம் அக்கௌண்ட்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, ஜீரோல வரேன். அனுப்புனவர் நம்பி நிற்கிறேன். யாரையும் அழுது இருக்கிறேன், சாப்பாடு கொடுக்கிற இடத்துல, பஸ் கொடுக்கிற இடத்துல, வாழ்க்கை பிள்ளைகளை நடத்துற இடத்துல, என் காரியத்தை கவனிக்கிற இடத்துல ஒண்ணும் இல்லைன்னு தெரியுது, பெருகாம இருக்கு. ஆனா நீங்க தான் அனுப்புனீங்க. நான் சொன்னீங்கல்ல, நடத்துங்க, என்ன நடத்து, இந்த இடத்துக்கு போறேன், இது எனக்கு தேவை, இன்னைக்குள்ள தேவை, இன்னைக்குள்ள காரியம், இன்னைக்கு நாளைக்கு வாரம் மாதம் வருஷம் இதெல்லாம் எனக்கு நீங்க நடத்துங்க. என்ன அனுப்புற தெய்வம் நீங்க தானே, அதுதான் நம்பிக்கை. வாக்குத்தத்தங்கள் மேல் நம்பிக்கை, வாக்குத்தத்தம் தந்தவர் மேல் நம்பிக்கை உங்கள் விசுவாசத்தை கொடுக்க பண்ணும், புதிய இருதயத்தை கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்க பண்ணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சுகத்தை கொடுக்கும், விடுதலை கொடுக்கும், சிறையிருப்பு மாறும், விடுதலைகள் வரும் வரும். அதான் வாழ்க்கை. எத்தனை பேருக்கு ரெடியா இருக்கீங்க? வாக்கு தத்தம் பண்ணுனவரை எத்தனை பேர் நம்பி இருக்கிறீங்க? வாக்கு தத்தங்கள் எத்தனை உங்க மனதுக்குள்ள ஆழமா பதிஞ்சு பற்றி பிடிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கவனிங்க, பயந்து பயந்து வாழறதுக்கு இந்த வாக்குத்தத்தம் இடம் கொடுக்காது. பயந்து வாழ்றவங்க வாக்குத்தத்தங்கள் மேல் நம்பிக்கை இல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்லாதவங்க தான் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்பிக்கையோட இருக்கவங்க வாய் மூடிடுவாங்க, புலம்ப மாட்டாங்க. எனக்கு ஒருத்தர் இருக்காரு பார்த்துக்கூடாது, கடைசி மூச்சு வரைக்கும் இந்த தெய்வம் என்னை நடத்துவான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு எல்லாத்துக்கும் போதுமானதை ஒண்ணு சொல்றேன். நான் நிறைய டீல் பண்ண போறேன் வாக்குத்தத்தத்தை, வருகிற நாட்கள் இன்னும் அதிகமா சொல்லிக் கொடுத்து கவனிங்க. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை படிங்க. நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு எல்லா சந்தர்ப்பத்துக்கும் பொருந்தும் பாருங்க. எந்த சூழலில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இது பூர்ணமா இருக்கும். இது வாழ்நாள் முழுவதும் நம்ம போய் படிக்கலாம். எப்பா கொந்தளிக்குதா? பயப்படாத. ஒண்ணு இல்லையா? பயப்படாத. உடம்பு சரியில்லையா? பயப்படாத. வியாதிக்கு பயப்படாத. உடனே மருந்து மாத்திரை தேடாத. நான் உன்னோட இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, இந்த வியாதி மாற்றி கொடுங்க, இந்த காரியத்தை வழி உண்டாக்கி கொடுங்க. நான் உண்மை நம்பி நிற்கிறேன், வாக்கு தத்தத்தை நம்பி நிற்கிறேன். எனக்கு இந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்று நிற்கிறேன். பயப்படாதே. முதல்ல நீ பயப்படாத. சூழ்நிலை அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி எல்லாம் பாதிக்கப்படுறேன், இப்படி போகுது, குடும்பம் இப்படி இருக்குது, பிள்ளைகளுடைய காரியம் இப்படி இருக்குது, எதிர்காலம் இப்படி ஆகுது, பணம் இல்ல, அது இல்ல, இது இல்ல,
எல்லாவற்றையும் கொடுக்கிற தெய்வம், சர்வத்தை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தெய்வம். அதை பார்த்துக்க, அதை பாரு. இதை பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவர் இல்ல, சும்மா வச்சு வாக்கு கொடுக்கிறவர் இல்ல. அப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டு அப்படி அவர் சொல்லிட்டு போறாரு அப்படி இல்லைங்க. யாரோ ஒருத்தர் சொன்னா எவ்வளவு நம்புவோம்? அவர் சொன்னதை செய்வார். நடக்கும் என்று நம்பி வாழுதல். சொன்னது நடக்கும், அவர் சொன்னது நடக்கும், அவர் என்னை வாழ்க்கை குறித்து சொன்னது நடக்கும். சொல்லுங்க. நான் நினைச்சது இல்ல, நான் விரும்புறது இல்ல, அவர் சொன்னது நடக்கும். எனக்கு இது நடக்கும், எனக்கு இதெல்லாம் வரும், இதெல்லாம் எனக்கு நடக்கும், இப்படி எல்லாம் இருப்பேன், இப்படி எல்லாம் வைப்பார், சுகமா இருப்பேன், வாழ்ந்திருப்பேன், செய்து முடிப்பேன், கட்டுவேன், உருவாக்குவேன். ஆமென் சொல்லுங்களேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனேயே இருக்கிறேன். என்ன ஒரு என் கூட நீங்க இருக்கீங்கப்பா, நான் கலங்க மாட்டேன். அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, அது புரடுது, இது புரடுது, எதெல்லாம பண்றாங்க. இல்லப்பா, நம்ம நம்பி இருக்கிறேன், என்னோடு இருக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு அனுமதிக்க மாட்டீங்க, எனக்கு இதெல்லாம் நடக்க விட மாட்டீங்க. சத்தமா சொல்லுவோமா? நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். எனக்கு போதப்பா, யாரையும் என்ன பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா தேவையில்லை, நான் உன்னை பலப்படுத்துவேன். சத்தமா சொல்லுங்க. குடும்பங்களை பலப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன், சபையை பலப்படுத்துவேன், ஊழியத்தை பலப்படுத்துவேன், ஊழியக்காரரை பலப்படுத்துவேன், என் குடும்ப தலைவரை பலப்படுத்துவேன், தொழில் செய்கிறவர்களை, வேலை பார்க்கிறவர்களை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவேன், காரியங்களை வாய்க்கப்படுவேன். சொல்லுங்க, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஏன்னா நீங்க பலப்படுத்துங்க, நம்பி நிற்கிறேன், நம்பி நிற்கிறேன். நீங்க பலப்படுத்த நான் பார்க்கணும். அல்லேலூயா. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். கூட இருந்துட்டு அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு கூட காஞ்சிட்டு இல்ல, உனக்கு நான் வேண்டியதை பண்ணி கொடுப்பேன், உதவியாக இருப்பேன். இது நடக்க அங்க பார்த்துக்குவேன், உனக்கு இந்த ஆர்டர் கொண்டு வருவேன், உனக்கு இந்த பிசினஸ் நடக்கப்படுவேன், இந்த ப்ரமோஷன் உனக்கு உண்டாக்குவேன், இந்த உயர்வு, இந்த சம்பாத்தியம், இந்த நிலைமை உனக்கு உண்டாக்குவேன். ஆமென் சொல்லுங்க. நான் உன்னை பலப்படுத்துவேன். உனக்கு கூட இருப்பதன் நோக்கமே உனக்கு உதவியாக இருக்கு, உனக்கு சகாயம் பண்ண, உன்னை எல்லா விதத்திலும் பலப்படும்படி, வேறொன்றுபடி, கால் ஒன்றி நிற்கும்படி, நீ நல்ல நிலைமைக்கு வரும்படி செய்வேன். வாக்குத்தத்தங்களை நம்பி நிற்கிறது, நம்பி வாழ்றது. வாக்குத்தத்தங்களை நம்புறீங்கன்னா கர்த்தரை நம்பி வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுவோமா? உனக்கு சகாயம் பண்ண என்னுடைய நீதி ஒரு வலது கரம் இருக்கப்பா, தாங்கி நிற்கோ. என் வலது கரத்துல உன்னை தாங்கி வைப்பேன். நீ கீழே போக மாட்டேன், நீ விட மாட்டேன். உன்னை தாங்கி பிடிக்கிற, தூக்கி நிறுத்துகிற, உயர்த்தி வைக்கிற ஒரு கரம் இருக்கிறது. தியானித்து பாருங்க, எவ்வளவு காரியம் நடக்கும். தியானித்து செபிக்க எவ்வளவு காரியம் நடக்கும், எவ்வளவு கட்டணம் உண்டாகும். வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்தல். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லட்டுமே. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இதெல்லாம் வந்து சொல்றாரு. என்னமோ பெரிய அவருக்கு கடனாளி, அவர் எனக்கு கடனாளி, அதெல்லாம் சொல்றாரு இல்ல. என் மேல வச்ச அன்பு, என் மேல வச்ச கிருபை, என் மேல வச்ச தயவு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல எல்லா சந்தர்ப்பத்துக்கும் ஏற்ற வாக்குத்தத்தங்கள் பைபிள்ல இருக்கு. எல்லா குறிப்பிட்ட நேரங்களுக்கு குறிப்பிட்ட காரியங்களுக்குரிய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆவிக்குரிய காரியங்கள் பலப்படுவதற்குரிய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நித்தியத்துக்குரிய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இன்மைக்கும் மறுமைக்கும் வெற்றியாக ஒரு மனிதன் தம்முடைய பிள்ளை வாழ வேண்டும் என்று ஏராள வாக்குத்தத்தங்கள் பண்ணி இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம்.